ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேயோட ஒன் ஷாட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஒரு போனஸ் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக சீனியர் பையன் ஜூனியர் பையன் சடன் மேரேஜ் போட்டிருந்தோம்ல, ஸோ அதுக்கான போனஸ் பார்ட் தான் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ இன்றைக்கி அது பார்க்கலாம். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட்டில் எப்படி முடிச்சிருப்போம் அப்படின்னா, கன்சீவ் இருக்க மாதிரி முடிச்சிருப்போம்ல. ஸோ அதுக்கு அடுத்து என்னங்கிறது இதில் பார்க்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் வந்துட்டு கன்சீவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லியிருந்திருப்பாரு. எல்லாத்துக்கும் செம்ம ஷாக்கு. என்னவன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு உங்களோட அத்தை இருக்காங்கல்ல, அவங்க தான் ஆல்ரெடி நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பாங்களே. ஆனாலும் வந்துட்டு எப்பட்றா என்ன பண்ணி எதுவுமே என்ன அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகே 2 பேர் போய்ட்டு அமைதியாக படுத்து தூங்கியிருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் விடியுது, ரொம்ப கேர் பண்ணி ஜேகே உங்களை பார்த்துக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஆக்வர்டாகவே இருக்குது 2 பேர்த்துக்குள்ளே. உங்களோட அத்தையும் பார்க்குறாங்க. என்னது ஒரு மாதிரி பேசிக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கன்சீவாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சாரா டேக்கிட்டால கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஸோ டே வந்துட்டு கரெக்டாக கால் பண்ணுறப்போ ஃபோனை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வராரு. டே என்னடா நான் ஃபோன் பண்ணுறேன் நீங்கள் வந்துட்டேன்னு சொல்லி உங்களோட அத்தை கேட்குறாங்க. ஸோ டே வந்துட்டு ஆண்டி மொட்டை மாடிக்கு கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எதுக்குடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வாங்க அப்படின்னு சொல்கிறாரா. உடனே வெளியே போகிறாங்க. ஸோ மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு. அப்போ சாராவும் வந்துட்டு ஓடி வந்துட்டுருக்குறா கேட்டை திறந்துட்டு. அப்படியே ஆண்டி நினைங்க நானும் வரேன்னு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. சாரா தான். இவங்க எங்கே வந்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆண்டி ஒரே நிமிஷம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து மொட்டை மாடிக்கு போகிறாங்க. ஸோ உங்களோட அத்தையும் ஆமாம் நானும் கிட்ட ஒன்று கேட்கணும், வாங்க 3 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் நின்றுட்டு 3 பேரும் கை கட்டி நின்றுருக்குறாங்க. ஒரு அமைதியான நிசப்தமான ஒரு சங்கீத ஸ்வரங்கள் அந்த மாதிரி பாட்டு போட்ட மாதிரி தான் ஆச்சு. ஒரு 1/4 மணி நேரம் 3 பேருமே எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் கேட்கணுன்னு மட்டும் சொல்லிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் உங்களோட அத்தையும் கையை கட்டி நின்றுட்டு அது டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாரா ஆண்டி 2 பேரும் ஆண்டி அது ஒன்று கேட்கணும் எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி 3 பேரும் ஹெஸ்டேட் ஆகுறாங்களா. அப்படியே தான் 1/4 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் டேவே வந்துட்டு வாயை திறந்து கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி அது அப்படின்னு சொல்லி ஜேகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே அந்த ஆண்டி உங்களோட அத்தை இருக்காங்களா, ஸோ அவங்க ஒயன் கன்சீவாக இருக்கான்னு சொல்கிறாங்கடா, எப்படிரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சாராக்கு டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி பார்க்குறீங்க, ஏதாவது தப்பாக கேட்டேன்னா என்ன, சின்ன பசங்கக்கிட்ட கேட்கக்கூடாதான், ஆனால் எனக்கு மண்டை பிச்சுக்குது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நாங்களும் அதை தான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். நாங்கள் என்னென்னமோ ட்ரை பண்ணோம் இவங்கள சேர்த்து வைக்க, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்படி திடீர்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு வேளை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகிக்கிறாங்க. எம்பாரசிங்காக வேறு இருக்குது. அந்த ஆண்டி வந்துட்டு நல்லா யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்போ ஹாலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு, அதாவது மேலே மொட்டை மாடி கொஞ்சம் வெயில் அடிக்குதுன்ட்டு ஹாலுக்கு கூட்டிகிட்டு 3 பேரும் உட்காந்துக்கிட்டு ஒரு குரூப் மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க. சாரா ஆண்டி கிட்டே போய் உட்காந்துக்கிறா. டேவும் ஆண்டி பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிட்டு அவங்களோட மூஞ்சிக்கிட்ட போய் மூஞ்சி வச்சுக்கிட்டு, ஆண்டி யோசிங்க, நல்லா யோசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் எதுவும் ஆயிருக்காது, யோசிங்க, எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆண்டி அப்படியே மேலே விட்டத்தை பார்க்குறாங்க. சாரா சீலிங் நல்ல ஆண்டி இருக்குது, யோசிங்க உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஆண்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு எழுந்திருப்பீங்க, வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஸோ அப்போ ஜெக்கி இவங்க கூட வந்திருப்பாரு, நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு தான். பட் பேசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகுறீங்க. இந்த டைம் இங்கே இவங்க 3 பேரும் டீப்பாக யோசிக்கிறாங்க. என்ன யோசித்தாலும் இவங்களுக்கு கைக்கு எப்படி சொல்கிறது, ஒன்றுமே தோணவே மாட்டேங்குது. அப்போது டே ஆண்டி நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பீங்க, மேபி அப்போ கூட ஏதாவது ஆகிருக்கலாம்ல, ஏன்னா எனக்கு டவுட்டாகவே இருக்குது, போய் சொல்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகுது, ஆனால் மெடிக்கல்லையே சொல்லிட்டாங்களே, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆண்டி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு, ஒரு நாள் நான் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் டேவும் போய் கேட்குறாங்க. அதாவது கிட்ட போய் நின்று ஒரு மாதிரி ஹரி பண்ணுறாங்க. ஸோ ஹரிபரியாக சீக்கிரம் சொல்ல அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆண்டி ஒரு நாள் நான்
2 பேரும் எழுதணும், ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரிடா, நீங்கள் 2 பேரும் ஹோம்ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டோரை லாக் பண்ணிட்டு கரண்டெல்லாம் பிடுங்கி விட்டுருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆ, கரண்ட்டு பிடிங்கிட்டிங்களா? ஏன், எப்படி அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொந்தளிக்கிறாரு. உடனே சாரா வந்துட்டு வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையிலே கொட்டுறா. ஐயோ ஏன்டி? ஓ சரி ஓகே, பிளானு மாஸ்டர் பிளான் அப்படின்ட்டு மறுபடியும் கேட்குறாங்க. அப்போது வந்துட்டு அவங்க கதை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் இங்கே இருந்தேன்னா என்னையே அறியாமல் இவங்க ரச்சை பண்ணுறதால திறந்து விட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்டா. கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அன்னைக்கு போயிட்டு நான் அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டேன். நான் வரவே இல்லை, விடிஞ்சு தான் வந்தேன். வந்து பார்த்தேன், கதவை நான் ஓப்பன் பண்ணேன். பட் கதவு உள்ள லாக் ஆயிடுச்சு. எனக்கு 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 அன்றைக்கி தான் டவுட் வருது. அது இப்போ தான் டவுட் வருது, அன்றைக்கி டவுட் வரல அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சாராக்கும் டேக்கும் அப்படியே வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி செம்ம ஹாப்பியாக அங்கேருந்து ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன்னா இப்படி குதிச்சுட்டு இருக்கிறீங்க? கன்சீவாக இருந்து அவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன, எங்கள் ஃப்ரெண்டு, நாங்கள் ஆன்ட்டி அங்கிள் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாலியாக குதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அப்படியே அந்த ஆன்ட்டி பார்க்குறாங்க. என்ன ஆன்ட்டி அங்கிளா, ஏன் உங்களுக்குள்ள ஏதாவது ஓடுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்கு. ஏன்னா சாரா வந்துட்டு சீனியர், டே வந்து ஜூனியர். அப்படியே ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. சாரா அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கா. டேக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆமான்னு சொல்லிடணும்னு தோணுது. ஆனால் சாரா கிட்டே இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல. அதனால் வந்துட்டு ஆண்டி அப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் கிளம்புறேன்ட்டு போகிறாரு. சாராக்கு அப்போ புரியல. சரிங்க ஆண்டி, நானும் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்புறா. அப்புறம் போகிற வழியில் தான் யோசிக்கிறா, என்னது நடந்தால் நல்லா இருக்குன்ட்டு போகிறான், இவன் போக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்படி தான் அவள் போயிட்டுருப்பா. ஸோ பைக்கில் போயிட்டுருக்கா, ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கிறப்போ அங்கே வந்துட்டு டே பாதியில் நின்றுட்டுருக்காரு. பைக் வந்துட்டு வச்சுக்கிட்டு இவ்வளோ நிறுத்தலாமா வேணாமான்னு பார்க்குறா. கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து ஏன் நின்றுட்டுருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது என்னோடய பைக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, அதனால தான் நின்றுட்டுருக்கேன், நான் கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு என்ன டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கணும் உன் பைக்குக்கும் உனக்கும், அப்புறம் பைக் இங்கே தனியாக விட்டுட்டு என்ன பண்ணுவேன், நான் வேணா போய் மெக்கானிக் கூப்பிட்டு வரேன், அப்படி இல்லைனா நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் மெக்கானிக் கூப்பிட்டு வா, இந்த பைக்குன்னு சொல்லி கொடுக்குறா. இல்லை அது நான் போயிட்டு என் அப்பா கூட்டிகிட்டு வந்து வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ சாராவும் சரி ஓகே வண்டியில் ஏறி உட்காந்துக்கோ போகலாம் அப்படின்னு சொல்கிறா. டேவும் வந்துட்டு ஆசையாக போயிட்டு வண்டியில் ஏறலான்னு ஒரு கால் அப்படி தூக்கியிருப்பாரு. அந்த டைமில் ஜாகிங் போயிட்டு இருந்த நீங்கள் 2 பேரும் அங்கே வந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்றீங்க. ஏய் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்க கூப்பிடுறாரு டேவை. இவனா இங்கே எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. டே அந்த காலை கீழேயும் போடல எடுக்கவும் இல்லை, அதே பொசிஷனில் அப்படியே வந்துட்டு ஸ்டாச்சு மாறிட்டு இருக்காரு. ஜேகே வந்ததுமே ஏன்டா என்னாச்சு பைக் இங்கே நிற்கிது, நீ என்ன பண்ணுற சாரா கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் கேட்குறீங்க சாரா கிட்ட, என்னாச்சு சாரா சடனாக வந்திருக்கா, எங்கே அந்த பக்கம் போனியா இல்லை என்னை பார்க்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் 2 பேரும் அட்ட டைமில் உன்னை பார்க்க வரல அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அவங்கள 2 பேரும் வேடாக பார்க்குறீங்க, சரி ஓகே ஏன் மச்சான் அங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும் சாரா தான் சொல்கிறான். அதுவா ஜேகே, அவனோட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா, ஸோ ட்ராப் பண்ண சொன்னான், ரிட்டன் வரும்போது அவனோட அப்பாவை கூப்பிட்டு வந்து வண்டி எடுத்துக்கிறானாமா அப்படின்னு சொல்கிறா. இவன் வண்டி என்ன நாள் ரிப்பேரே ஆகாது, இது எப்படி ஸ்டார்ட் ஆகாமல் போகும், புது வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாரு. சாவியை ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்பாரு, சாவியை வந்துட்டு ஆக்சுவலாக போட்டிருக்க மாட்டார். உடனே வந்து டே மச்சான் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணாதாண்டா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இங்கே டேக்குன்னா செம கடுப்பாகுது. நானே கால் கடைக்கு இவ்வளோ நேரம் நின்று இவளை சமாதானப்படுத்தி இவள் கூட போகலான்னு வண்டியில் ஏறுற நேரம் எனக்குன்னு பார்த்து நந்தி வாரி கொடுக்க வேண்டாம். டேய் உன்னை சேர்த்து வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், ஆனால் என்னை ஏன் இப்படி பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டே பார்க்கவும் ஜேகேக்கு புரியுது, இவன் ஏதோ பிளான் பண்ணுவான் போலையே, மாற்றி ஏதாவது வளரிட்டோமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. ஸோ நீங்களும் அதான் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல கிளம்புங்க டே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி வண்டிக்கிட்ட வரும்போது மறுபடியும் ஜேகே வந்துட்டு சாவி திரும்ப இது மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்குறாரு. ஆனே ஆகலை. மச்சான் ஏதோ ஒரு டைம் தெரியாமல் ஆன் ஆகிடுச்சு போல், போ நீ அப்பா கூப்பிட்டு வந்து ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோ, இந்த சாவி இப்படி விட்டுட்டு போகிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண்ணடிக்கிறாரு. மச்சான் நீ தானே என் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு செம ஹாப்பி. அப்படியே ஜேகே ஒரு ஹக் பண்ணி கீஸெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் சாராவோட வண்டியில் ஜாலியாக ஏறிக்கு வர்றாரு. உங்களுக்கும் சாராவுக்குன்னு அது வியர்டாக இருக்குது, ஒரு மாதிரி 2 பேர்த்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்படிதான் 2 பேரும் வந்துட்டு அப்படியே போயிருப்பாங்க. ஸோ சாரா வந்துட்டு டேவோட வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு போகிறா. கரெக்டாக அந்த டைமில் நம்ம டேவோட அம்மா அங்கே நிற்கிறாங்க. என்னம்மா வீடு வரைக்கும் வரீங்க, உள்ளே வராமல் போனால் இப்படி வா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. டேக்கு ஷாக்கு. ஐயோ இந்த அம்மா என்ன இப்படி பண்ணிகிட்ருக்குது, எதனாவது பிரச்சனையாச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இல்லைம்மா இல்லை அவங்களுக்கு வேலைக்கு சொல்லி கூட்டி கம்முனுமா அப்படிங்கிறாரு. நீ போடா, வேலை இருக்கா என்ன, வாடா வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாரா வந்துட்டு ஓகே ஆண்டி வந்துட்டு ஜெவல் டைப் தான் ஆகணும், அதனால வீட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் உங்களோட அதாவது டேவோட அம்மா அவளுக்கு நிறையா ஸ்நாக்ஸ் ஜூஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. நீ சீரியல்லாம் பார்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சு சாராவை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எந்த வீடு சரி, எங்கள் ஊர் எங்கே இருக்குது வீடு, அம்மா அப்பா யார், அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன பண்ணுற, அதுக்கப்புறம் ஆமாம் நீ இந்த வெப் சீரிஸ் எல்லாம் பார்ப்பியா என்ன, உனக்கு த்ரில்லர் பிடிக்குமா, ஹாரர் பிடிக்குமா, இல்லை காமெடி ரொமான்ஸ் அப்படி எது பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எனக்கு த்ரில்லரும் ஹாரர் தான் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் பார்த்தா செம்ம பயமாக இருக்கும், பயந்தே சாவேன், ஆனாலும் நான் பார்ப்பேன் ஆண்டி அப்படிங்கிறா. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஹைவே எல்லாம் போட்டுக்கிறாங்க 2 பேரும். நானும் தான் அப்போ எனக்கு கம்பெனிக்கு ஆள் கிடச்சிது. இந்த வீட்டில் இருக்கிற 2 தண்டமும் காமெடினே தான் பார்க்கும், கொஞ்சம் கூட த்ரில்லர் ஹாரர்லாம் பார்க்கவே மாட்டாங்க, என்னை பார்க்கவும் விட மாட்டானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம், அங்கெல்லாம் யாரும் என்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட தனியாக என் ரூமில் டிவி இருக்குது அப்படிங்கிறா. அப்படியா, ஆனால் பரவாயில்ல நீ இங்கே வா, நான் அப்போ தான் உனக்கு எதாவது சமைச்சு கொடுக்க முடியும், வரியா இங்கே நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டி நைட்டுக்கு வீட்டில் விட மாட்டாங்க, மேபி நான் மார்னிங் டைமில் வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எப்போ வந்தால் என்ன, நீ வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி கை காலை குறுக்கி வச்சு உட்காந்துட்ருக்காரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாரா சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன், காலேஜுக்கு டைம் ஆகுதுன்னு, ஏர்லியராக நான் வயனை பார்க்கலான்னு போனேன், பார்த்துட்டேன், ஸோ இப்போ மறுபடியும் காலேஜுக்கு டைம் ஆகுது கிளம்பணும், அண்ட் டேவோட பைக் வேறு அங்கே நிற்குது, ஸோ அவங்க அப்பா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவள் கேட்டதும் டேவோட அம்மா அவனோட அப்பா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருமா, 2 நாள் ஆச்சு போய் அப்படிங்கிறாங்க. அவள் சாரா அப்படியே பார்க்குறா. இல்லையே டேடி வந்து கூப்பிட்டு வருவாருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லவும் டேக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. போச்சு இந்த அம்மா சொதப்பிக்கிட்டே இருக்கேன் பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு அது நான் தான் அப்பா வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனில் காலையில் சொன்னேன், அதனால் அப்படி சொல்லியிருந்திருப்பான். சரி ஓகே விடுங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ சரிங்க ஆண்டி அப்படின்ட்டு அவளுக்கு வியர்டாக தான் இருக்குது இவங்க 2 பேரும் பண்ணுறது பார்த்தா. பட் நல்லா ஹாப்பி ஜாலியான ஃபேமிலி. அவளும் அப்படியே நல்லா ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்புறா. டேக்கு வந்துட்டு செம ஹாப்பியாக இருக்குது. அச்சோ எங்கள் அம்மாவுக்கு இவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நமக்கு லவ்வில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அவங்க அம்மா நான் டேக்கிட்ட எதுவும் கேட்கல. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஜேகே 2 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு போயிருப்பீங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்களோட அத்தை ஏய் எதுக்கு இப்போ காலையில் டைம்லாம் நீ நடந்துட்டுருக்க, சும்மா வாக்கிங் போகிறேன்னு, நீ எங்கேயும் போவானா வீட்டில் அமைதியாகிரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஜேகே வந்துட்டு அம்மா இல்லை இந்த டைமில் வாக்கிங் போனால் ஹெல்த்தியாக இருக்கும்ல, அதனால தான் கூப்பிட்டு போனேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படி ஒன்று இருக்குல்ல, சரிடா சரி கூட்டிகிட்டு போ, பத்திரமா கூப்பிட்டு போ. இப்போ அவள் காலேஜுக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் அஃப்கோர்ஸ் ஆண்டி, காலேஜ் எனக்கு லாஸ்ட் செமஸ்டர் வருதில்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம்ல அதுக்குள்ளே வேறு இப்படி, சரி பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேரும் கிளம்பி காலேஜுக்கு போகிறீங்க. வண்டியில் ஏறும்போது உங்களோட அத்தை மெதுவாக பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே தான் உங்களை உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறாரு. எப்பயும் வந்துட்டு பைக்கு செம ஃபாஸ்ட்டாக பறக்கும், 5 நிமிஷத்தில் காலேஜ் போயிடலாம், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டில் போவார். இன்றைக்கி என்னடான்னு பார்த்தா வண்டி வந்துட்டு 5 நிமிஷம் ஆயும் அந்த வீட்டு கேட்டை தாண்டலை, அவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க என்னது என்ன
பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜேகே அநியாயத்துக்கு டெட் ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. நீங்கள் கேட்டேறீங்க, ஜேகே ஏன் இவ்வளோ ஸ்லோவாக போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் எதுவுமே சொல்ல. நீ சேஃப்டியாக பத்திரமா உட்காந்துக்கோ, முடிஞ்சால் அப்பா வந்ததும் கார் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது வந்து பாப்பாவுக்கு தான் கூடாதுல்ல, நான் மெதுவாக போனால் தானே 2 பேரும் சேஃப்டியாக இருப்பீங்க. வேணா நீ வீட்டிலேருந்தே படிக்கிறியா, நான் காலேஜில் பேசிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படிதான் இப்போதான் கொஞ்சம் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஜேகே ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. ஸ்பீட் பிரேக்கர் ஒரு இடத்துல வருது. நீங்கள் நினச்சிருப்பீங்க அவன் ஸ்லோவாக தான் போகிறான், ஸோ மேபி ஸ்லோவாகவே வந்துட்டு போகிறதுக்கு, அதாவது ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறான், அதே ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணிக்குவான் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவர் யூட்டர்ன் எடுத்து வேறு ரோட்டில் போகிறாரு. காலேஜுக்கு இந்த தடத்தில் தானே போகணுன்னு கேட்குறீங்க. இல்லை இந்த சைடு நிறையா ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்காரு. ஸோ அது வேறு ஒரு ரூட்டு. அதில் போனால் அங்கே எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கரும் இருக்காது. அங்கே ரேராக தான் போவாங்க, ஜாஸ்தி வெஹிக்கல்லாம் போகாது, கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். அதனால் அந்த ரோட்டில் போயிட்டுருக்காரு. அதாவது சாரா வந்துட்டு டேவ் கூட்டு போனால, ஸோ அந்த மாதிரி ரோடு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. அவர் ஒரு விஷயம் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக காலேஜுக்கு போயிடுறீங்க. அங்கே போனதுமே வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க சாரா வரத்துக்காக. ஸோ எப்போவுமே ஜேகே உங்களை விட்டுட்டு அவர் போயிடுவார் அவர் கிளாஸ்க்கு. ஆனால் இன்றைக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் டேவும் வரல. ஸோ இந்த பக்கம் சாரா கிளம்பிட்டா. பட் அவளுக்கு என்னன்னு தெரில. ஆமாம், அவனோட பைக் அங்கே இருக்குது, அவனோட அப்பாவும் வீட்டில் இல்லை, எப்படி காலேஜ் வருவான்? ஜேகே எப்படி வாயினை கூப்பிட்டு போயிடுவான், அவனுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கால் பண்ணுறா. எப்படா கால் பண்ணுவான்னு காத்துட்டு இருந்திருப்பார் போல். கால் வந்து ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணி சீனியர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காலேஜுக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. வரணும், ஆனால் பைக்கில் அப்பா வேற இல்லை, ஸோ எனக்கு தெரியல, ஸோ எப்படி வருதுன்னு தெரியல சாரா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மனசுக்குள்ளேயும் ப்ளீஸ் வந்து பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்காரு. சாரா வந்துட்டு ரெடி ஆகிட்டியான்னு கேட்குறா. ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓகே, இதோ நான் வெளியே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து வெளியே நிற்கிறாரு. வந்து பார்த்தா சாரா வாசலில் தான் நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்துருக்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக வரட்டான்னு தான் கேட்டிருப்பா, பட் ஆல்ரெடி வந்து நின்றுட்டு தான் ஃபோனே பண்ணியிருக்கா. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அச்சோ, அவளுக்கும் எதுவும் இருக்கும் போலே நம்மள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பியில் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ அப்படியே அவங்களோட அம்மா வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்ததுமே அங்கே பார்த்துடுவார். பார்த்ததும் அவங்க டேய் பாய்டா சாரா பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஃபைனலாக காலேஜுக்கு வந்திருப்பாங்க. அப்படி காலேஜுக்கு வந்ததுமே வந்து பார்க்கிங்கில் நிறுத்தினா நீங்களும் ஜேகேவும் 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி இங்கே தான் இருக்காங்களா? பரவாயில்ல, யார் விட்டு கொஞ்சம் கிளியர் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு ஒரே சிரிப்பு தான், வாய் ஃபுல்லாக அப்படியே அது பல்லு தெரியுது. ஜேகே பார்க்குறாரு. மச்சான் ஏதோ பண்ணுறான், என்னன்னு சொல்ல தான் மாட்டேங்கிறான், கேட்கணும், இன்றைக்கி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. சாரா வந்ததுமே ஹிவைன் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. போகலாண்டி, ஏன் லேட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன், ஏன்னா தினமும் நீயே அவனை கூப்பிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பார்க்குறாரு. பாதகத்தி கிராதகி, அவளே சரின்னு சொன்னால் கூட இவ சரின்னு சொல்ல மாட்டா போல். மச்சான் ஆள்கிட்ட சொல்லி போயிடா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை பார்த்து மறைக்கிறாரு. ஸோ ஜேகேக்கு புரியுது, இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் கிளம்புறீங்க, சாராவும் நீங்களும். ஜேகேட்டே அவங்களோட கிளாஸுக்கு போகணும்ல, ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைனல் இயர் கிளாஸு, அவங்க வந்துட்டு 3rd இயர் கிளாஸு. அப்படி போகிறப்போ ஆக்சுவலாக 2 வேறு பக்கம் தான் இருக்கும். பட் என்னன்னு தெரியல, ஜேகே உங்கள் பின்னாடியே உங்கள் கூடயே வந்துட்டுருக்காரு. நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, ஜேகே உங்கள் கிளாஸ்க்கு போகலையா நீ அப்படின்னு கேட்குறீங்க. போகணும், உன்னை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது, என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே அமைதியாக கூட வரீங்க, நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜேகேவும் உங்கள் கூட தான் வராரு. சாரா இந்த பக்கம் வரா. டேவும் அப்படியே சரி மச்சான் நீயே இங்கே போகிறப்ப எனக்கு கிளாஸில் என்ன வேலை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாரா பின்னாடியே வந்துட்டுருக்காரு. நீங்கள் சென்டரில் நடந்துட்டு இருப்பீங்க. அப்போது அந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர், அதாவது கிளாஸ் டைம்லனா எல்லோரும் ஒட்டுக்கா வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு நிறைய பேர் ஒட்டுக்கா போவாங்களோ, கூட்டமாக இருக்கும்ல, கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்க மாதிரி அந்த பாத்துலலாம் நடக்கிற இடத்துல. ஸோ நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஜேகே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி கை அப்படியே வயிற்றுக்கிட்டு வச்சு நடக்கிறாரு. ஸோ யாராவது ஃபாஸ்ட்டாக நடந்து வந்தாங்கன்னா அவர் அப்படியே உங்களை பிளாக் பண்ணி நிற்கிற மாதிரி நடக்கிறாரு.
ஒரு மாதிரி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்காது அவர் நடந்து வரதெல்லாம். உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகுது. அப்படியே வந்துட்டு லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. வந்துட்டு பார்க்குறாரு. என்னடா மச்சான் தவளை மாதிரி நடக்கிற, ஏன் இப்படி சைடில் நடந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேன்ட்டு வாயை மூடுறா நீ, அது வந்து ஒன்றும் இல்லை, அது எல்லாம் ரஷ்ஷாக இருக்குது அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருக்கும், அப்படியே சிரிச்சுட்டே அமைதியாக இருந்திருப்பீங்க. ஸோ டேக்கு இப்போ தான் புரியுது. அதுவும் சாரா வந்துட்டு டே அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான்டா, அமைதியாக வாடா அப்படின்னு சொல்லவும், ஆட அப்படியா எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டேவும் தவளை மாதிரி சைடில் வந்துட்டு கையெல்லாம் வச்சுட்டு நடந்துட்டு வந்துருக்காரு. சாரா பார்க்குறா, நீ ஏன்டா இப்போ தவளை மாதிரி நடக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவன் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறான், ஏன் நான் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாராவை ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அப்படியே சாரா தலையிலே அடிச்சுக்கிட்டு கை வச்சு தலையில் அடிச்சுக்காங்களோ சார் மாதிரி தலையில் அப்படி கை வச்சு அடிச்சுட்டு, ஏய் அவள் கன்சீவாக இருக்கா அதனால் அவன் ப்ரொடெக்ட் பண்ணுறான், ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே டேக்கு ஒரே ஷை தான், ப்ளஷி தான். உடனே வந்துட்டு சீனியர் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக அவரோட கிளாஸ்க்கு ஓடிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படி ஓடுறாருனே தெரியல. திரும்பி பார்க்குறீங்க எல்லாருமே. ஸோ நம்மகிட்டே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே வாயில் அந்த ஒரு வேலை வச்சு கடிச்சிக்கிட்டே அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் செம்ம சிரிப்பு. அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக பெல்லும் அடிக்குது. அதனால இப்போது வெளியே அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் நின்றுக்கிறவங்களாம் லாஸ்ட்டாக பெல் அடிச்சதுக்கப்புறம் ஓடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். அச்சோ பெல் அடிச்சிட்டாங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. ஸோ ஜேகே என்ன நினச்சான்னு தெரியல, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு சொல்கிற வாயை முடிச்சிருக்க மாட்டீங்க. டப்புக்கு நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் கிளாஸில் உட்கார வச்சுட்டு, சேஃப்டியாரு எங்கேயும் வெளில போகாத, நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சாரா பார்க்குறா, யார்டா நீ, யார் சாமி நீ, எங்கேருந்துடா வந்த அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. உங்களுக்கு ஒரே ப்ளஷி தான். ஸோ அப்படியே அந்த அன்றைக்கி கிளாஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் 2 கிளாஸ் போயிருந்துருக்கோம். இங்கிட்டேயும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு கிளாஸில். ஜிக்கி போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஏய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த பக்கத்தே வந்துட்டு அப்படியே டெஸ்கில் ஒரு கையை வச்சு கன்னத்தில் அவரோட கை வச்சுக்கிட்டு ஜேகேவோட மூஞ்சை பார்த்து, அதை நான் கேட்குறேன், என்ன நடக்குது, இல்லை என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜேகே வந்துட்டு அது என்ன எதை கேட்குற அப்படிங்கிறாரு. ரொம்ப திக்காத, எப்போ நடந்துச்சு, நாங்கள் எவ்வளோ பிளான் பண்ணி எங்கள் வண்டியெல்லாம் பஞ்சர் பண்ணி உங்களை சேர்த்து வைக்க ட்ரை பண்ணோம், ஆனால் நீ திடீர்னு எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜேகேன்ட்டு நீ வச்சா அதெல்லாம் அப்படி தான், அதெல்லாம் நீ கேட்காத, இதெல்லாம் போய் கேட்பியா அப்படின்னு சொல்லவும், நான் கேட்காம வேறு யார் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரா. ஸோ ஜேகே அப்படியே டாப்பிக்கை மாற்றத்துக்காக, அது இருக்கட்டும் மச்சி, உனக்கு என்ன நடக்குது, உன் மைண்டுக்குள்ளே அப்படி என்ன ஓடுது, உன் ஹார்ட்டுக்குள்ளே அப்படி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அப்படி கேட்டதுமே டேக்கு மறுபடியும் வைக்க வந்துடுது. அப்படியே வாயில் வேலை வச்சு கடிச்சிக்கிட்டு மச்சான் அப்படிங்கிறாரு. என்னடா கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அது மச்சான் எனக்கு சீனியர் மேலே ஒரு லவ் அப்படின்னு சொல்கிறாரு. சீனியர்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லவும், ஏன் ஒயின் மட்டும் சீனியர் இல்லையா, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ கன்சீவாக கூட இருக்கா, ஏன் உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா, அதுவும் இல்லாமல் மச்சி நீ நானும் ஃப்ரெண்டு, அவங்களும் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. அதுக்கு அப்படின்னு சொல்லவும், நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஆனால் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பார்த்துடா சீனியர்டா, ஏதோ தம்பி மாதிரி நினச்சிக்கிது பழக போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. வாயை கழுவிடா, வாயில் நல்ல வார்த்தையே வராது, இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நான் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறாரு. ஸோ இங்கே ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. அவர் அப்படி வெறுப்பேற்றி பார்க்குறது ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு 2 ஹவர் முடிஞ்சிருக்கும். பெல் அடிக்கிறாங்க, பிரேக் டைம். இப்போது இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஜேகே காணோம். என்னடா அது, இங்கே தான் உட்காந்துருந்தா, அதுக்குள்ளே எங்கே போயினா அடே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்படி பார்க்குறப்ப இருந்த மனுஷன் திரும்புறதுக்குள்ளே இல்லைன்னா என்ன பண்ணுறது. அவர் உடனே வந்துட்டு டெஸ்க் கடையில் பெஞ்சு கடையில் குடிஞ்சு தேடுறாரு. என்னத்தடா தேடி இருக்கிறேன்னு கிளாஸில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. ஜேகேவை தான் காணோம் அப்படின்னு சொல்லவும், நான் இப்போ தானே வெளில போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கேப்பில் வெளில போயிருப்பான், ஏன்னா மின்னல் மாதிரி போயிட்டான், எங்கே போயிட்டான், எதை விட்டு எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே உங்களோட கிளாஸ் பக்கமாக நடந்து வந்துட்டுருக்காரு. அங்கங்கே போகிறான் அப்படின்ட்டு இவரு பின்னாடியே ஓடியாராரு. ஸோ போய் பார்த்தா நீங்கள் அங்கே ஆல்ரெடி உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்போ தான் பெல்லே அடிச்சிருப்பாங்க. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா இங்கே ஜேகே முன்னாடி நின்றுட்டு, அவன் வெள்ளங்கால் போகணுமா கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. இல்லை நான் எங்கேயும் போகல, நான் கேன்டீன் தான் போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
ஓ, என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை எனக்கு எதுவும் நானே போய் வாங்கிக்கிறேனே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சாரா வந்துட்டு அவளுக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இதெல்லாம் சாப்பிட்ணும் போல தோணுதான், வாங்கிட்டு வரையா ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ, அவளுக்கு தோணுதா உங்களுக்கு தோணுதான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இது வந்து டேக் அதில் கேட்டுருச்சு. ஆ, ஏய் வாடா போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிட்டு போயிட்டு டே தான் வந்துட்டு சாரா சொன்ன எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. ஜேகேக்கு தெரியும் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு. ஸோ அது ஜேகே அது மட்டும் வாங்குறாரு. தேவை பார்க்குறாரு, என்னடா இத்தனை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆ, உனக்கு என்ன தைரியம்டா, என் ஆளை நீ அப்படி கேட்டிருப்ப, இதெல்லாம் தப்பு ஜேகே. உங்ககிட்ட இப்போ அவள் என்ன கேட்டா, ஒரு வேளை வயனுக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் கேட்டிருப்பா, அதுக்காக நீ இந்த மாதிரி பேசணுமா, இப்படியெல்லாம் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. டே நான் அப்படி சொல்ல வரலடா, விளையாட்டுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், விளையாட்டு கூட நீ இனிமேல் சாராவை எதுவும் பேசாத, எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பேக்கில் போட்டுட்டு 2 பேரும் வராங்க. ஸோ வந்துட்டு பார்த்தா நீங்கள் அப்படியே வந்துட்டு டே வாங்கிட்டு வந்தது எல்லாம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரேவிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்குறீங்க. அப்படியே டே பார்க்குறாரு, பார்த்தியா இதுக்கு தான் எதுவும் தெரியாமல் யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாங்கிட்டு வந்தது வந்துட்டு சாரா வேணா அது கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. ஆக்சுவலாக ஒரு சின்ன மில்க் ஷேக் மாதிரி வாங்கி வந்திருப்பாரு. ஸோ நீங்கள் எப்பவுமே அதான் குடிப்பீங்க. பட் இந்த டைம் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியாமல் கிரேவிங்காக இருக்கவும் டே வாங்கிட்டு அந்த அத்தனையுமே வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ சாராவும் அதனால தான் சொல்லியிருப்பா இதெல்லாம் சாப்பிட்லான்னு அவளுக்கு தோணலாம், ஸோ வாங்கிட்டு வாங்கன்னு. ஸோ வாங்கிட்டு வந்து கொடுத்ததும் எல்லோரும் சாப்பிட்ருக்கீங்க. அப்புறம் பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எல்லோரும் அவங்க கிளாஸுக்கு போயிடணும். இப்போ மறுபடியும் லஞ்ச் டைம். நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 2 பேரும் உங்கள் கிளாஸில் நிற்கிறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டுருக்குறீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா சாரா. அதுவா, லஞ்ச் டைம் தானே, வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு 4 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்படியே டே பார்க்குறாரு. ஜேகே வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற பீன்ஸு இந்த மாதிரி சத்தான ஃபுட்லலாம் சாப்பாட்டுக்குள்ளே கலந்துருக்கோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்கே வைக்கிறாரு. எனக்கு வேணாம், எனக்கு போதும் அப்படிங்கிறீங்க. இல்லை சாப்பிடு, பாப்பா ஹெல்த்தியாக இருக்கணும்ல அப்படிங்கிறாரு. இந்த பாப்பா விஷயத்தை பேசுகிறப்பெல்லாம் உங்களுக்கு ப்ளஷ் ஆகுது. அப்படியே தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி வெறித்தனமாக உட்காந்து ஒரு மனுஷன் ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்காரு. ஸோ வேறு யார் நம்ம டே தான். அப்படியே வந்துட்டு என்னடா இம்ப்ரெஸ்ஸாக பண்ணுற, நானும் தான் பண்ணுவேன், எனக்கு தான் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கப்பில் இருக்கும்ல, ஸோ அவரோட டிஃபன் பாக்ஸில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து சாராவுக்கு வச்சுட்ருக்காரு. சாரான்ட்டு பார்க்குறா, எனக்கு இதெல்லாம் வேணான்ட்டே, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஜேகே வந்துட்டு பாப்பா ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ இவர் என்ன சொல்லுவார், என்ன பாப்பாவாக இருக்குது, அதனால் அது சீனியரே சாரா அது அப்படின்னு சொல்லி, என்னடா அப்படி சொல்லி சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஓ நீ தான் சின்ன பையன், நீ சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சிட்றா. ஜேகேக்கு செம்ம சிரிப்பு. அவர் அப்படியே மாதிரி டக்குன்னு சிரிச்சிட்றாரு. இங்கே டேக்குனா செம்ம கடுப்பாகுது. நான் நோஸ் கட் வாங்குறது இவனுக்கு எவ்வளோ சந்தோஷம், இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து அந்த சத்தாக்கு எல்லாத்தெல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. டே நீ எதுக்கு இதை கொடுக்குற அப்படின்னு சொல்லவும், சீனியர் சாப்பிடுங்க சீனியர், பாப்பா ஹெல்த்தியாக இருக்கணும்ல, ஏன் அவன் கொடுத்தா தான் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் சாராக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. சொன்னீங்க இல்லைப்பா எனக்கு வேணாம், எனக்கு போதும், வயிறு நிறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இங்கே சாராக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இல்லை சரி நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் பாப்பா அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பா, அப்புறம் நான் அங்கிள் ஆக போகிறேன்ல அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் எதுவும் யதார்த்தமாக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் உடனே சாரா வந்துட்டு டக்குனு அதை எடுத்துக்கிறா. இது ஃபஸ்ட் நீ எனக்கு தானே கொடுத்த, இப்போ எதுக்கு அவளுக்கு கொடுக்குறா, அவள் தான் வேணான்னு சொல்கிறாள்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்து தன்னுப்பால் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, இவையா இப்படி பண்ணுறா, ஆக்சுவலாக இவளுக்கு இந்த சாப்பாடு பிடிக்காதே, எதுக்கு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக புரிய ஆரம்பிக்குது. ஓ மேடம்க்கு லைட்டாக பொசசிவ் ஆகுதோ, என்னமோ நடக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் விட்டுறீங்க. இங்கே ஜேகே வந்துட்டு அப்படி போகுதா கதை, சரி அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருக்காரு. ஸோ டேக்கு செம ஹாப்பி, வச்சிச்சோ என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னே சாரா கிட்டே டீஸ் பண்ணுற மாதிரி, ஏன் சாரா உனக்கு பிடிக்காத ஒரு ஃபுட்டு இருக்குது, அந்த ஃபுட்டை நீ என்னைக்காவது சாப்பிட்ருக்கிறியா லைஃப்பில் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லையே, பிடிக்காதது யாராவது சாப்பிடுவாங்களா என்ன, செத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், புளி பச்சாலும் புள்ள திங்காது அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் இப்போ எப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லையே, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி சாரா கேட்குறா. இல்லை
புளி பச்சாலும் புளி திங்காது. அது மாதிரி நீ என்னானாலும் பிடிக்காத சாப்பிட மாட்டேன். பட் இப்போது டே கொடுத்த சாப்பாடு உனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது எனக்கு தெரியும். அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே உனக்கு சுத்தமாக அந்த ஸ்மெல் கூட பிடிக்காது. ஆனால் எப்படி சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி அவத்துன்னு முழிக்கிறா. இல்லை, எனக்கு அது பிடிக்கும். அது பிடிக்கும் தான். யார் சொன்னால் உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு வேலை இருக்குது, நான் லைப்ரரி போகணுன்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ நான் அப்படியே யோசிக்கிறேன், நம்ம ஏன் இப்படி பண்ணுறோம், எதுக்கு நாம் இப்படி பண்ணோம், ஐயோ கடவுளே என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பித்த பிடிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே டேக்கு வந்துட்டு பிடிக்கலனாலும் நமக்காக சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அல்ப சந்தோஷம். ஸோ இப்படி தான் லஞ்ச் ஹவர் போயிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்து இதே மாதிரி தான் டெய்லியும் வந்துட்டு பிரேக் டைமில் எல்லா பிரேக் டைம்லேயும் வந்து உங்களை கேர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி நிறையா வந்துட்டு இதே தான் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்பா கிட்டே சொன்ன மாதிரி சொல்லி ஒரு கார் வேறு வாங்கி கொடுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா படிச்சுட்டு தான் இருக்காரு. ஸோ அவருங்க வாங்க முடியும். ஸோ அப்பாட்ட சொன்னது அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பி. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசையாக காரில் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ காரில் தான் தினமும் கூப்பிட்டு போகிறாரு. பட் இன்னுமே அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்க ரோட்டுக்கு போகிறதே இல்லை. அப்படி தான் சுற்றி போவார். 6 மாதம் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜேகே இப்போ ஃபைனல் இயர், ஜேகேவும் டேவும் நீங்கள் 2 பேர் காலேஜ் முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போது இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குது பேபி வந்துட்டு பார்ன் ஆகிறதுக்கு. அதனால் வந்துட்டு இப்போ இவர் வேறு ஃபைனல் இயர், காலேஜே போக மாட்டேன்னு டெய்லி லீவ் போட்டுட்டு உங்கள் கூடயே இருக்கார். ரொம்ப வந்துட்டு இப்போலாம் ரொம்ப 2 பேரும் நல்லா மெச் ஆகிட்டீங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது, நல்லா பேசுகிறது, ஹாப்பியாக வச்சுக்கிறதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யாரோ என்ன ஏதுன்னு தெரியாதவங்களுக்கு கொடுத்துருந்தாலும் கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் கடவுள் வந்துட்டு என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. டேவோட அம்மா அப்பா ஜேகேவோட அம்மா அப்பானா கடுப்பாகிறாங்க. டே காலேஜுக்கு போடா, அவளை நாங்கள் பார்த்துக்குறோம்டா, ஏன்டா இப்படி மாட்ட வாங்குற, காலேஜ்லேருந்து கால் பண்ணிட்டே இருக்காங்கடா, நான் என்னண்டா சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு குழந்தை பிறக்க போகுது, ஸோ அவன் ஒய்ஃபை பார்த்துக்கிறான்னு சொல்லுங்கள் என்னப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்துட்டு நீங்கள் தான் ஜேகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போயிட்டு வா, காலேஜுக்கு போயிட்டு வா, நான் வந்துட்டு இருந்துப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அத்தை இருக்காங்கள்ல நான் இருந்துக்கிறேன், அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, சாராவும் அடிக்கடி இங்கே தான் வரா, ஸோ எல்லோரும் இருக்கிறாங்க, நீ பேசாமல் காலேஜ் போ. அங்கே அவன் தனியாக டெய்லி புலம்புறான்டா ஃபோன் பண்ணி, அவனை வர சொல்லுங்கள் என்னால் இங்கே இருக்க முடியலன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் வந்துட்டு ஜேகே நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் நாள் ஆகிருக்கும், போவே இல்லை. அங்கே டேக்கும் காலேஜ் போகவே மனசு இல்லை. ஸோ உடனே வந்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கே வந்துடுறாரு. வந்துட்டு அப்புறம் என்ன மச்சி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. பார்த்தா பெட்டியும் கையுமா வந்திருக்காரு. என்னடா எங்காவது போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. எங்கேயும் போகல, இதோ இங்கே தான் இருக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இங்கேயா என்ன திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே ஏதாவது பிரச்சனை என்னமோன்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் தேர்ந்துட்டு ஆமாம் நீ காலேஜ் வரமாட்டேன், வீட்டுக்கும் வரமாட்டேன், பக்கத்துக்கும் வரமாட்டேன், நான் எப்படிடா தனியாக அங்கே இருக்கிறது, ஸோ அதான் நானும் லீவ் போட்டு வந்துட்டேன், 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக பையனை பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும்னா இவரோட காலேஜ் போகணும். ஏன்னா தேவையில்லாமல் தேவோட ஸ்டடீஸும் சேர்ந்து ஸ்பாயில் ஆகுதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இங்கே பாரு ஜேகே, நீ காலேஜ் போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எப்படியோ அப்படி இப்படி சொல்லி 2 பேர்த்த காலேஜ் அனுப்பி வைக்கிறீங்க. டேவும் இதுக்கு பிளான் பண்ணி தான் வந்திருப்பார். அப்படி வந்தானாச்சும் அவன் காலேஜ் வருவானா என்னமோன்ட்டு. ஏன்னா ஃபைனல் இயர் நல்லா படித்து மார்க் வாங்கணும். ஸோ அப்போ தான் நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், அப்போ தான் உங்களே எல்லோரும் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும்ல. ஸோ அதனால் வந்துட்டு டேவும் இதெல்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் போகிறது, காலேஜில் போய்ட்டு திருத்தனமாக ஃபோன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி தான் ஜேகே ரொம்ப வந்துட்டு கேர் பண்ணி தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி லைஃப் ஹாப்பியாக தான் போயிட்டுருக்குது. ஸோ சடனாக வந்துட்டு அந்த டெலிவரி டைம் வரல. ஸோ அப்படி தான் உங்களுக்கு அந்த டைமில் டெலிவரி தான். அப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சொல்லியிருந்துருப்பாங்க இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு. பட் உங்களுக்கு எதுவும் பெயினாக இருந்திருக்காது, பெயினாக இருந்தால் வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜேகேவும் வந்துட்டு கிளம்பி போயிருப்பார் காலேஜுக்கு. நீங்கள் வந்துட்டு இல்லை இன்றைக்கி போயிட்டு வா, நாளைக்கு நான் வேணால் ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம், இன்றைக்கி நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் நம்மளோட ஜேகே காலேஜுக்கு கிளம்பி போயிருந்துருப்பார். இப்போது நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் வீட்டில் சும்மா ஏதாவது பண்ணிட்டுருக்கிறீங்க. அத்தம்மா வந்துட்டு வீட்டில் தான் இருக்காங்க. அண்ட் உங்களோட அங்கிள் இருக்கார்ல, ஸோ அவர் வந்துட்டு ஒர்க் போயிருப்பார். ஸோ அவரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருந்திருப்பார். இப்போ நீங்களும் அத்தையும் தான் இருக்கீங்க வீட்டில். அப்படியே சும்மா 2 பேரும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துட்டு சும்மா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அந்த டைமில் ஆகிட்டு உங்களுக்கு வேறு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிக்குது, கத்துறீங்க. உங்களோட அத்தைக்கு செம பயம் ஆகிடுச்சு. ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வரத்துக்கு எப்படி இருந்தாலும் அது அங்கேருந்து வரணும்ல. ஸோ வந்துடுறோம், சீக்கிரம் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த பக்கம் ஜேகே காலேஜ் போயிருப்பாரு. ஆனால் டே வந்துட்டு அப்போ தான் மெசேஜ் பண்ணிட்டாரு, டே மச்சி நான் வரலடா இன்னைக்கு லீவ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. இவன் பாரு பேசாமல் நம்மளும் வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் போய் கிளாஸில் உட்காந்துருக்காரு நம்ம ஜேகே. அண்ட் இந்த பக்கம் நீங்கள் ரொம்ப வழியில் கஷ்டப்படுறீங்க, இப்போ உங்களோட அத்தை இருக்காங்களோ, ஸோ அவங்க தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் கால் பண்ணுறாங்க, ஜேகே கால் பண்ணுறாங்க. பட் கிளாஸில் எடுக்க முடியல, சைலண்ட்டில் இருக்குது ஃபோனு, பிரேக் டைமில் தான் பார்க்க முடியும். ஸோ அவருக்கு ஃபோன் அடிச்சதே தெரியல. இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே டேக்கு கால் பண்ணி பார்க்கலாம், அவனாவது எடுப்பானான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணாட்டே வந்துட்டு ஆண்டி சொல்லுங்கள் என்ன டைமில் அப்படின்னு சொல்லவும், டே ஜேகே கிட்ட ஃபோன் கொடுறா அப்படிங்கிறாங்க. நான் காலேஜ் இன்றைக்கி போகல அப்படின்னு சொல்கிறாரு. போகலையா, எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டில் தான் அப்படின்னு சொல்லவும், ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே வரியா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குன்னு அழுகுறா அப்படின்னு சொல்லவும், அவரை அடித்து பிடிச்சி ஓடி வராரு. ஸோ ஆம்புலன்ஸ் வரத்துக்கு முன்னாடியே டே வந்திருப்பார். ஸோ உள்ளே வந்து பார்த்தா நீங்கள் செம்மையாக அழுதுட்டுருக்குறீங்க, அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஆம்புலன்ஸ்க்கு சொன்னீங்களா இல்லை ஏதாவது கார்க்கு இது வர சொன்னீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லியிருக்கேன்ப்பா, இன்னும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறேன், யாரும் முதல்ல வரலை, நீ தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு மாதிரி பதறத்தில் பேசுகிறாங்க. ஸோ டே வந்துட்டு டக்குன்னு வந்து உங்களை அப்படியே தூக்கிடுறாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உங்களோட அத்தை. ஆண்டி சும்மா இருங்க, முதல்ல நீங்கள் போய்ட்டு வெளில ஏதாவது எந்த வெஹிக்கிள் வந்தாலும் பரவாயில்ல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே உங்களோட அத்தையும் ஓடுறாங்க. சொன்னீங்க டே முடியலன்னு சொல்லிட்டு அழுகுறீங்க, சீனியர் ப்ளீஸ் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை நான் இருக்கல, நான் ஜேகேக்கு கால் பண்ணிடுறேன், ஸோ அவன் வந்துடுவான், நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிடலாம், சரியா, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு வெளியே தூக்கிட்டு ஓடி வராரு. கரெக்டாக அவர் வெளியே வரவும் ஆம்புலன்ஸே வந்துடுது. கரெக்டாக உங்களை ஆம்புலன்ஸில் வந்துட்டு மறுபடியும் டக்கு நல்லா திறந்து உங்களை உள்ளே படுக்க வைக்கிறாங்க. ஸோ உங்களோட அத்தை 2 பேரும் ஏறிக்கிறாங்க. ஏறிட்டு கரெக்டாக ஆம்புலன்ஸ் ஃபாஸ்ட்டாக போகுது ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ 2 பேர் மாற்றி ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ ஜேகேக்கு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபோன் பிளிங்க் ஆகுதுல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த வெளிச்சம் வருமே அப்படி தெரியுது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா உங்களோட நம்பர்லேருந்து கால் வந்திருக்கு. உங்களோட நம்பர்லேருந்து கால் வந்ததுமே ஆக்சுவலாக உங்களோட ஃபோன்லேருந்து அத்தை பண்ணிகிட்ருப்பாங்க. என்னாச்சு இவ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி அப்படி காதில் வைக்கிறாரு. பேசுகிறது டேவும் உங்களோட அம்மா அவங்களோட அத்தையும் தான். இந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறோம் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், அங்கேருந்து கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு ஒரே ஓட்டமாக வெளியே ஓடுறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்திருப்பாரு. டக்குன்னு ஏதோ உருவம் கிராஸ் ஆகி போன மாதிரி இருந்திருக்கும். திரும்பி பார்க்குறாரு, யாருமே இல்லை. என்னது இப்போ யாராவது வெளில போனாங்களா அப்படின்னு சொல்லி எல்லோரையும் கேட்குறாங்க. எல்லோரும் வந்துட்டு இல்லை சார் யாரும் போகலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி போகக்கூடாது, அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரெஸ்பெக்டாக இருக்காது, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடக்கூடாதுல்ல, அதனால் எல்லோரும் வந்துட்டு காப்பாற்றிக்கிட்டுறாங்க. அப்படி யாரும் போகவே இல்லையாங்க சார் அப்படின்னு சொல்லவும், எனக்கு தான் ஏதோ அப்படி தோணுச்சு போல் சரின்ட்டு சொல்லிவிட்டு அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாரு. ஸோ அங்கேருந்து ஜேகே ஓடி வந்து பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் கரெக்டாக வரவும் உள்ளே வந்துட்டுருக்காரு. அப்போது நீங்கள் வந்துட்டு கத்திக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் கிடப்பீங்க. ஸோ எல்லோரும் வெளியே நின்றுருக்காங்க. ஜேகே கரெக்டாக உள்ளே வரவும் கரெக்டாக கதவை திறக்கிறாங்க. ஜேகே உங்களை பார்க்கலன்னு சொல்லிவிட்டு நான் மைனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. ஆனால் முதல்ல நீங்கள் உங்கள் குழந்தைய பாருங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் கொடுக்குறாங்க. அவ்வளோதான், அது ஒரு மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அதை எப்படி வந்துட்டு எடுத்துக்கிறதுனே அவருக்கு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி அவங்க கையில் வச்சுட்டு இருக்க அப்படியே வச்சுட்டு இருக்க சொல்லி பார்க்குறாரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அவர் அதை வாங்கவே மாட்டேங்கிறாரு. எனக்கு நான் கீழே போட்டுட்டு நான் என்ன பண்ணுறது, அதனால நீங்களே கையில் வச்சுக்கோங்க, நான் இப்படி பார்க்குறேன்னு தொட்டு பார்த்துட்ருக்காரு. ஆனாலும் வந்துட்டு உங்களோட நினப்பு வந்துடுச்சு, ஏங்க கொஞ்ச நேரம் இதை வச்சுருங்க நான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பக்கத்துக்குள்ளே ஓடி வந்துடுறாரு. அந்த பொண்ணு டேவை பார்த்து இந்தாங்க நீங்களாவது யாராவது வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு டே வாங்குறாரு. கரெக்டாக அப்போ சாராவும் ஓடி வந்திருப்பா, அவளுக்கு சொல்லியிருந்துருப்பாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய வாங்குறாங்க. அப்போ 2 பேரும் அப்படி பார்த்துக்குறாங்க. ஒரு மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் 2 பேர்த்துக்குமே. சிரிச்சுட்டே அந்த குழந்தைய பார்க்குறாங்க. அந்த நர்ஸு குழந்தைய கூட வாங்க மாட்டேன்னு ஒய்ஃபை பார்க்க போயிட்டாங்க. நான் என்னன்னு சொல்கிறது, ஒய்ஃபு ரொம்ப லக்கின்னு சொல்லவா, இல்லை குழந்தைக்கு வந்துட்டு அதாவது அப்பாவுக்கு குழந்தைய விட அம்மா தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லவா, என்னமோ ஒன்று அப்படின்னு சிரிச்சுட்டு போகிறா. ஸோ அந்த 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. அந்த குழந்தைய வேறு தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சுட்டே அழகாக அந்த குழந்தைய எடுத்துக்கிறாரு. சாராக்கு என்னவோ தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கிறோட டேவை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. உங்களோட அத்தை 2 பேரும் எல்லோரும் வாங்கி மாற்றி அந்த குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க. ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு
உங்களோட கையை பிடிச்சிட்டு, "உனக்கு ஓகேவா? என்னால் இருக்க முடியல, நான் பேசாமல் போகலன்னு சொன்னேன் காலையில், கேட்டியா நீ? இந்த மாதிரி அதாவது நீ ரொம்ப ஹர்ட் ஆகுறப்ப கூட, கஷ்டப்படுறப்ப கூட நான் இல்லைல்ல கூட" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. உங்களால் கண்ணை முழிக்க முடியல, பட் இருந்தாலும் அவர் கையை அதாவது உங்களோட கையை அவர் பிடிச்சிருப்பார்ல, ஸோ நீங்கள் அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அதனால் அவருக்கு புரியுது அவர் பேசலாம் நீங்கள் கேட்குறீங்கன்னு. "சாரி வயன்" அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக அப்படியே எப்படி சொல்கிறது, அந்த கையை வந்துட்டு இப்படி தட்டி கொடுக்குற மாதிரி பண்ணுறீங்க. தட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிதான். ஸோ இப்போது அப்படியே ஒரு ஒரு 2 வருஷம் போகுது. 2 வருஷம் கழித்து 2 பேரும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பிட்டு இருக்கிறீங்க. அவங்களோட அத்தம்மா தான், "ஏய், குழந்தைய சேர்த்து தூக்கிட்டு போகிறீங்களா என்ன? கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாது, நிறையா கூட்டமாக இருக்கும்" அப்படிங்கிறாங்க. "இல்லை இல்லை, அப்புறம் இவ்வளோ கூட்டிகிட்டு போகாமல் போயிட்டா கஷ்டமாயிடும். நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அத்தை, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. ஸோ குழந்தைய அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க. ரெடி ஆகிட்டு ஜெகே வந்துட்டு கார் ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி நீங்கள் காரில் ஏறிக்கிறீங்க. ஸோ அத்தை குழந்தை கையில் கொடுக்குறாங்க. "நான் வேணால் பார்த்துக்கிறேன் வயன், நீங்கள் போயிட்டு வாங்களேன்" அப்படின்னு சொல்லவும், "இல்லைத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவள் இல்லாமல் போனாதான் அவள் ரொம்ப கோவப்படுவா, அப்புறம் என்ன உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்கிறீங்க. யாருன்னா சாரா தான். ஸோ சாரா வந்துட்டு குழந்தை இல்லாமல் நீ எங்கள் வீட்டு பக்கம் வரவே கூடாதுன்னு சொல்லியிருந்துருப்பா. ஸோ அதனால தான் எங்கே போனாலும் வந்துட்டு அவள் வீட்டுக்குன்னு போனால் குழந்தை தூக்கி தான் போகணும். இப்போது ஜெகே வந்துட்டு கார் எடுக்கிறாரு. ஸோ இன்னுமே வந்துட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கர் ரோடு வந்துட்டு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. "ஜெகே, குழந்தைக்கே 2 வருஷம் ஆகிடுச்சு, ஏன்டா இன்னும் இப்படி இருக்க" அப்படின்னு சொல்லவும், "ஆனால் வயன், அது கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, ஃப்ளாட்டான ரோட்டில் தான் போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ரோட்டில் தான் கூப்பிட்டு போகிறாரு. ஃபைனில் 2 பேர் வந்துட்டு நைட்டு கொண்டு போய் காரை நிறுத்திட்டு இறங்கி வரீங்க. வெளியே வந்து நின்று பார்த்தா செம்ம கிராண்டாக ஒரு பேலஸ் மாதிரி வந்துட்டு செம்ம கிராண்டாக இருக்குது, ஒரு பெரிய மால். அதுக்குள்ளே போகிறப்போ லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டே போயிட்டுருக்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கிறது சாராவும் டேவும் தான். அவங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக வெட்டிங். அதனால் வந்துட்டு அவங்க முன்னாடி நின்றுருக்காங்க. 2 பேரும் உங்களையே தேடிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வரத்துக்கு லேட் ஆகிருக்கும். ஸோ லேட்டாக வரவும் 2 பேரும் ஸ்டேஜை விட்டு இறங்கி வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? உங்கள் கல்யாணத்துக்கும் எங்ககிட்ட எதுவும் ஒழுங்காக சொல்லலை, அட் த சேம் டைம் எங்கள் கல்யாணத்துக்கும் கடைசி டைம் தான் வரணும்னு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கோவப்படுறாங்க. ஸோ நீங்கள் நாங்கள் மட்டும் வர மாதிரி இருந்தால் எப்போயும் வந்திருப்போம். நீ தான் இவ இல்லாமல் வரக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கல, நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ சாரா குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு அப்படியே அவளே தூக்கிட்டு போகிறா. "ஏய், எங்கே தூக்கிட்டு போகிற?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "நானே வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட போய் 2 பேரும் அங்கே நிற்கிறாங்க ஸ்டேஜில். ஸோ பார்க்குற எல்லாத்துக்கும் க்யூட்டாக இருக்குது. "என்னப்பா, இப்போவே குழந்தைய வச்சுட்டா கல்யாணம் பண்ணுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாம், அவள் எங்கே பொண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துட்டு வெட்டிங் நடக்குது. ஸோ நீங்கள் கீழே நின்று அவங்களோட வெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக எல்லோரும் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. ஸோ டேவும் சாராவும் குழந்தைய நடுவில் வைக்கிற மாதிரி பிடிச்சி போஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நீங்கள் மறுபடியும் வந்துட்டு தனியாக அவங்கள மட்டும் வச்சு, அதாவது அவங்க 3 பேர்த்த மட்டும் ஃபோட்டோ எடுப்பீங்களா, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கிறீங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறத ஜேகே இந்த பக்கம் இருந்து உங்களை வந்துட்டு தனியாக ஃபோட்டோ எடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறையா பல ஹாப்பி மெமரிஸ், ஹாப்பி மூமெண்ட்டோட இந்த ஒன் சார்ட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் உங்களோட எல்லா கேள்விக்கும் நான் பதில் இதில் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே தானே டியர்? இப்போ நீங்கள் சாட்டிஸ்ஃபைடா? ஓகேவா? சரி, ஓகே. ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சடா சனகி.